ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 12வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 77 கிலோ 850 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் உங்களோட வெயிட் லாஸை ஆரோக்கியமாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்காதீங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் மன உறுதி மட்டும்தான். எக்காரணத்தை கூட நடுவில் பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அளவாக உணவுகளை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது உறுதியான ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலுவேரா ஜூஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆலுவேரா, கருவேப்பிலை, அப்புறம் ஒத்தச்செம்பருத்தி செடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ கொடி, லெமன் கிராஸ், வெத்தலை, இது மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்கிறதுனால எனக்கு அன்னன்னைக்கு தேவையான காலையில் ட்ரிங்க்குக்கு நான் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். ஆனால் இந்த ஆலுவேரா வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months ஆச்சு. சரியாகவே வந்து அந்த செடி வளராமையே தான் இருந்தது. ஆனால் இப்போது தொடர்ந்து நமக்கு நைட் ஆனால் மழை பெய்யறதுனால இப்போ நல்லா அதோட க்ரோத் நல்லா இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து ஆலுவேரா ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஃபேஸுக்கு பேக் போடுறதாக இருந்தாலும், ஒரு ஹேருக்கு பேக் போடுறதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளில் ரொம்ப முக்கியமான செடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆலுவேரா தான். சொல்ல மறந்துட்டு எங்கள் வீட்டில் துளசி செடியும் இருக்குது. ஏன்னா டெய்லி நான் வந்து காலையில் எடுக்கக்கூடிய ட்ரிங்க் வந்து இதில் எதுவும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் டர்மரிக் வாட்டர் ஆகட்டும், லெமன் வாட்டர் ஆகட்டும் எடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி செடிகள் வாங்கி வச்சோம் அப்படின்னா டெய்லி நம்மளோட மார்னிங் ட்ரிங்க்குக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 கப் இருக்கிற அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லை, தேங்காய் பாலுக்காக ஆப்பத்தை நான் எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ வயிறு ரணமாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்காய் பால் நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக வேணால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். மற்றபடி சுகர் ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம். அப்போ தான் அதோட மருத்துவ குணம் நமக்கு நல்லாவே கிடைக்கும். சரி, வெறும் தேங்காய் பால் குடிக்கிறதுக்கு கூட ஒரே ஒரு ஆப்பம் வச்சு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பாலில் நல்ல ஆப்பத்தை கரைச்சி நான் இன்றைக்கி அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். நான் ஷாப்புக்கு கிளம்பும் போதே ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி கொள்ளு சுண்டல் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். கொள்ளு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூடு ஏற்படும். அதனால் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து நான் கொள்ளு எடுத்துக்கிட்டேன் சுண்டலுக்கு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சைட் டிஷ் எதுவும் செய்யலை அப்படின்றதுனால ரைஸ் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு கப் இருக்க மாதிரி கொள்ளு ரசமும் மின்ட்டு சட்னி பண்ணியிருந்தேன், புதினா சட்னி பண்ணியிருந்தேன். இதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. கொள்ளு சுண்டல் பண்ண இல்லையா, அதில் பாதி எடுத்து இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் வேறு எதாவது பண்ணியிருக்கலாம். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா சட்னி வச்சு இன்றைக்கி என்னோடய லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புருண்டை செஞ்சேன். நான் திணை அரிசியில் உப்புருண்டை செஞ்சேன். நார்மலாக வந்து நம்ம ஒயிட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவையாக உடைச்சி அந்த உப்புருண்டை பண்ணுவோம், இல்லை பவுடராக அரைச்சிட்டு கூட பண்ணுவோம். சரி, நம்ம இன்றைக்கி திணையில் பண்ணுவோம் அப்படின்றதுனால இந்த உப்புருண்டை வந்து திணையில் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ரெட் சட்னி, அதாவது கார சட்னின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை இது பண்ணேன். 2 உப்புருண்டை மாதிரி எடுத்துக்கிட்டேன். நைட் எப்பவும் போல் டின்னர் எடுக்காமல் படுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன மட்டும் ஜீரா வாட்டர் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒர்க் அவுட் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துக்கக்கூடிய இந்த டயட் மெனுவில் வந்து காலையில் ஒரு ட்ரிங்க் ஒன்று குடிக்கிறேன். சரி, அதை கூட கணக்கில் எடுத்துக்கலாம் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உங்களோட டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அன்றைய நாளோட டயட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கலை. நான் எதுக்காக இந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வெயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 94, அதாவது 95 கிலோ நான் இருந்தேன். இது மாதிரி இருக்கும்பொழுது நான் நைட்டு உணவை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதில் மன உறுதியாக இருந்தேன். அதனால் சரி ஓகே, ஈவினிங் ஒரு 4 மணியோடு நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா என்னுடைய வெயிட் லாஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன்.
நீங்கள் ஐடியல் வெயிட் வரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க, ஒரு 4-5 கிலோ ஒரு 7-8 கிலோ கிட்ட குறைச்சா போதும் அப்படின்னு இருக்கவங்க நீங்கள் தாராளமாக நைட்டு டின்னர் எடுத்துக்கலாம். ஆனால் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் டின்னரை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் அப்படின்றது ஈவனாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு பிரேக்கும் ஆகாது. என்னோட ஓவர் வெயிட்டால் மட்டும்தான் நான் நைட்டு ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இதை வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்களால் நைட் டின்னர் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மன உறுதி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நைட்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.